ஒரே ட்ரெயின் பொது வீதியில ஊர்வலம் எங்க மாநில அமைப்பாளர் பிரச்சனையும் இல்லாம மிக சிறப்பான வகையில விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி இந்து முன்னணி சார்பா 1.5 லட்சம் விநாயகர் வச்சிருக்கோம். ஆனா இந்த சென்னையில மட்டும் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. சமீபத்தில் உயர்நீதிமன்றம் கூட வீக்களத்தூர் விஷயத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஊர்வலங்கள் எதெல்லாம் காலங்காலமாக போய்கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த பிரச்சனையை காரணமாக நிறுத்தக்கூடாது. இதே சென்னையில ஊர்வலம் போனது தடுத்து நிறுத்தி இங்க பொது வீதியில எங்கேயும் ஒரு தனிநபர்களுடைய இடத்துல நாம ஊர்வலம் போறதை பற்றி சொல்லவே இல்லை. பொது வீதியில மக்கள் போகக்கூடிய வீதியில இந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் அடிக்க வேண்டாம் சொன்னாங்க. காரணம் சிறுபான்மையினருடைய மனது பாடுபடுது சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறாங்க, அந்த வீதி பக்கமே போகாதீங்க சொல்றாங்க. காரணம் சிறுபான்மையினருடைய மனது புண்படும் அப்படி சொல்றாங்க. இனி வரக்கூடிய காலத்துல சிறுபான்மையினருடைய மனம் புண்படும், பிறருடைய மனம் புண்படுங்கிறதுக்காக விநாயகரே வைக்காதீங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய சதி நடப்பதாக தோன்றுகிறது. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக இந்த சமீப காலத்தில் இந்த அரசாங்கத்துடைய அடக்குமுறை மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதிகாரிகள் ஒரு விநாயகரை நீங்க தடுத்து நிறுத்துறீங்கன்னா அவார்டு சொல்றாங்க. ஒரு விநாயகரை தடுத்து நிறுத்தினா அவார்டு. அப்படி சொன்னா எப்பேற்பட்ட ஒரு வன்மம் அவர்களுக்கு இருக்கு பாருங்க. தடுத்து நிறுத்தினா அவார்டு, ஒரு விநாயகர் எச்சா போனா பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய அளவுல அதிகாரிகளுடைய வன்மத்தில் இருக்கு. மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எங்களுடைய உரிமை. எங்க வேணாலும் யார் வேணாலும் செல்லலாம். மீட்டா தீர்வோம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. भारत माता के मुंह बनेगा சார் யார் யார் எடுத்துட்டு கோவில் சொத்து கொள்ளை போகுது. கோவில் சொத்து கொள்ளை போகுது.
போசல்பா भारत माता की மாட்டோம்